நடிகை அளித்த திருமண மோசடி புகார்ல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று காலை 11 மணி அளவில் ஆஜராக வேண்டும் என்று இரண்டாவது முறையாக வலசரவாக்கம் காவல்துறையினர் சம்மன் வழங்கியிருந்தார்கள். குறிப்பா நேற்று அவரது இல்லத்துக்கு சென்று இந்த சம்மன் காப்பியை அவரது இல்லத்தில் ஒட்டியிருந்தார்கள். 10 நிபந்தனைகளோடு அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டு அவர் 11 மணியில் ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில அவர் இன்று மாலை 6 மணிக்கு ஆஜராவதாக அவரது வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறை 8 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு நேரம் ஒதுக்கியிருந்தது. ஆனால் 2 மணி நேரம் கால தாமதமாக தான் அவரை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்தார்கள். 10 மணி அளவில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜரானார். அவரிடம் தற்போது இணை ஆணையர் துணை ஆணையர் உதவி ஆணையர் முன்னிலையில் காவல் ஆய்வாளர் அன்பரசு தலைமையிலான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 53 கேள்விகள் அவர் முன்பாக கேட்கப்பட்டு அதனை வீடியோ பதிவாகவும் எழுத்து மூலமாகவும் பதிவுகள் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக நடிகை பற்றிய பல்வேறு விஷயங்களை அவரிடம் கேட்கப்பட்டு வருகிறது. நடிகை எவ்வாறு அறிமுகமானார், எப்பொழுது அவரிடம் பழக்கம் ஏற்பட்டது போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல சில நேரங்களில் நடிகை புகார் அளித்த காலகட்டம் 2010 2011 காலகட்டங்களில் தன்னுடன் சீமான் அவர்கள் இருந்ததாகவும் பழகியதாகவும் நடிகை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக தான் 2011ஆம் ஆண்டு இந்த புகாரானது கொடுக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சீமான் அவர்கள் அந்த காலகட்டத்தில் தன்னுடன் நடிகை இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை எனவும் தான் சிறையில் இருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். பல்வேறு செய்தியாளர் சந்திப்பில் கூட அதை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தன்னுடன் அந்த காலகட்டத்தில் சீமான் இருந்ததற்கான சில ஆதாரங்களை சில தினங்களுக்கு முன்பு நடிகையிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது அவர் வழங்கியிருப்பதாகவும் அது குறித்த கேள்விகளை சீமானிடம் போலீசார் முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று 53 கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டு அதை எழுத்து வடிவிலும் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்ட நிலையில இன்னும் 20 நிமிடங்கள்ல விசாரணை முடித்து சீமான் அவர்கள் விடுவிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 41A என்று சொல்லக்கூடிய சம்மன் மீண்டும் அவருக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சீமானிடம் விசாரணைகள் நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு திட்டமிட்டு அதனையும் அந்த வாக்குமூலத்தையும் பதிவு செய்து இறுதி அறிக்கையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். விரைந்து இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்றும் இறுதி அறிக்கையை 12 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தான் சீமானிடம் இந்த வழக்கு மீண்டும் சூடுபடுத்தி விசாரணைக்கு தண்டத்தை திட்டமிட்டு இரண்டாவது முறையாக சம்மனையும் அனுப்பியிருந்தார்கள். அதில் இன்றைய அவர் ஆஜராவதற்கு அவர் சம்மதம் தெரிவித்தாக்கும் 6 மணிக்குள்ள ஆஜராக சம்மதம் தெரிவித்த நிலையில் தான் தற்போது 8 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறி 2 மணி நேர காலதாமதத்துக்கு பின்பாக 10 மணி அளவில் அவரிடம் உள்ளே விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. இன்னும் 20 நிமிடங்களுக்கு மேலாக விசாரணை நடைபெற்று 20 நிமிடங்களுக்குள்ள அவர் விசாரணை முடித்து அனுப்பப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் கேட்கப்பட கேள்விகள் அனைத்துமே வீடியோ பதிவாகவும் அவர் அளிக்கக்கூடிய பதில்களை வீடியோ பதிவாகவும் எழுத்து மூலமாகவும் போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகிறார்கள். இதனை நீதிமன்றத்தில் தாக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. இதில் தான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. தற்போது சீமான் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் விடுவிக்கப்படுவார் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 20 நிமிடங்களிலிருந்து அரை மணி நேரத்துக்குள் சீமான் அவர்கள் விசாரணை முடித்து வீட்டிற்கு அனுப்பப்படுவார் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது ஆதரவாளர்கள் ஏற்கனவே இங்கு அங்கங்கே குவிந்திருக்கக்கூடிய நிலையில 200 மீட்டர் தூரத்துக்கு முன்பாகவே தடுப்புகள் அமைத்து அவர்களை உள்ளே வராமல் தடுக்கப்பட்டு ஒரு காரில் மட்டுமே சீமான் அவர்கள் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்பாக தான் அவர் உள்ளே 10 மணி அளவில் விசாரணைக்கு சென்று தொடர்ந்து அவரிடம் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் விசாரணைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்னும் 20 நிமிடங்களிலிருந்து அரை மணி நேரத்துக்குள் விசாரணை முடித்து அவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. இன்று கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலையும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் இவர் கொடுக்கக்கூடிய தற்போது விசாரணைக்கு நேர் ஆஜராகி அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்களை வீடியோவோ மற்றும் எழுத்து மூலமோ பதிவு செய்து அதனை அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே 2023 செப்டம்பர் மாதம் இதே வழக்கில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரான சீமான் அவர்கள் 3 மணி நேரம் விசாரணையில் வாக்குமூலங்களை அளித்திருந்தால் அந்த வாக்குமூலங்களை ஏற்கனவே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது 1 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அரை மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில மேலும் 20 முதல் 30 நிமிடங்கள் வரை அவருடைய விசாரணை நடத்தப்பட்டு அவர் விடுவிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இணை ஆணையர், துணை ஆணையர், உதவி ஆணையர் மற்றும் காவல் ஆய்வாளர் இவர்கள் முன்னிலையில் காவல் ஆய்வாளர்கள் கேள்விகளை எழுப்பி அதனை பதிவு செய்யும் நடவடிக்கைகளை போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருக்கு மேலும் 41A என்ற
சம்மனானது கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மீண்டும் விசாரணைக்கு சீமான் அழைக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அவர் அழைக்கப்படும் பட்சத்தில் அவர் ஆஜராவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தொடர் விசாரணை சீமானிடம் அவர்களிடம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்னும் 20லிருந்து 30 நிமிடங்களும் அவர் விடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சீமான் இன்று கைது செய்யப்படுவது இல்லை என்று தகவலையும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள்.